சைக்காலஜி இன் சிவில் பார்ட் 3. இப்போ ஜென்ரேட்டிவ் பில்டிங்னு சொன்னோம்ல, இந்த ஜென்ரேட்டிவ் பில்டிங் என்னன்னா, கூட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது தான் இந்த ஜென்ரேட்டிவ் பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குறதுனா நம்ம பிரெயினோட 50% நாலேஜ், ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங்கை எப்படி டிசைன் பண்ணுறோன்னா, நிறைய பேரை பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணுறோம், ஓகேங்களா? இன்னொன்று, நிறைய மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறோம். உட்காந்த இடத்துல அவன் எல்லா வேலையும் பார்த்துடக்கூடாது. நிறைய ஒரு விஷயம் அப்படியே நடந்து சுற்றி வரணும். நிறைய நடக்கிறவர் நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய ஆக்டிவாக இருக்குன்னா நிறைய ஹெல்த்தியாக இருக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட் அதில். இன்னொன்று, ஒரு 10 மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒவ்வொரு 3rd ஃப்ளோருக்கும் ஒரு அவுட்டோர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு மாடி ஏறினாவோ இறங்குனாவோ நம்ம அந்த அவுட்டோர் ஸ்பேஸ் போயிடலாம். உதாரணத்துக்கு, ஒரு மீட்டிங், பெரிய மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க. அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட்டோர் ஸ்பேஸில் ஒரு வாக் போங்க. அதில் மரம் இருக்கும், செடி இருக்கும், நல்ல பெருசாக பெரிய ஏரியா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். வாக் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மீட்டிங் முடிஞ்சு வெளியே வர்றப்போ நல்ல ஸ்மார்ட்டராக நல்ல ஹெல்த்தியராக நீங்கள் வெளியே வருவீங்க, ஹாப்பியாக வெளியே வருவீங்க. ஸோ இதுதான் இந்த ஜென்ரேட்டிவ் பில்டிங்கோட கான்செப்ட்டு. இது கனவுல இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு, பட் சாம்சங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்த பாட்டு தான் லாஸ்ட் பாட்டு. அதோட நான் கன்க்ளூஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.